வணக்கம் வணக்கம் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்க. அப்படியே அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அதுல ஆல் அப்படின்றத செலக்ட் பண்ணுங்க. உங்கள் டேட்டா வித் தமிழ் சேனல். இன்னைக்கு நம்ம 100 டேஸ் டேட்டா அனலிட்டிக்ஸ் ஜர்னியில் டே 10. போன வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம்னா லுக்அப் ஃபங்க்ஷன்ஸ் பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் ஒரு டேட்டா அனலிஸ்ட் அதிகமாக அதே மாதிரி டெய்லி யூஸ் பண்ணுற ஒரு முக்கியமான டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம். அண்ட் ஈஸியான டாப்பிக்கும் கூட. அதாவது என்ன டாபிக்ஸ்னா ஷார்ட்டிங், ஃபில்டரிங் அண்ட் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங். இந்த 3 தான் பார்க்க போகிறோம். இந்த 3 வந்து எக்ஸலில் மட்டும் இல்லாமல் பவர் பிஐ, எக்ஸ்கியூஎல் ரிப்போர்ட்ஸ், பிஸ்னஸ் ரிப்போர்ட் இதில் எல்லாத்துலேயுமே வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். நான் எல்லாமே ப்ராக்டிக்கலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்னென்னா ஷார்ட்டிங். ஷார்ட்டிங்னா என்ன? நீங்கள் ஷார்ட்டிங்னா எப்படி சொல்கிறது உங்களுக்கு? நீங்கள் இப்போ ஸ்கூல் படிச்சுட்டு இருந்திருப்பீங்க. ஸ்கூல் படிக்கும்போது அசம்பிளி, அதாவது இந்த ப்ரேயர் அந்த மாதிரிலாம் வச்சாங்கன்னா ஒரு லைன் ஃபார்ம் பண்ண சொல்லுவாங்க. லைனில் எப்படி இருக்கும்? குட்டையாக இருக்கவங்கலாம் ஃபஸ்ட்டு, அடுத்து வளர்த்தியாக இருக்கவங்க லாஸ்ட்டு. அப்படியே ஒரு ஆர்டர்லேயே நிற்க வைப்பாங்க. அதுதான் ஷார்ட்டிங். ஒரு டேட்டாவை வந்து நம்ம குறிப்பிட்ட வரிசையில் ஒழுங்குபடுத்துவது. அதாவது ஸ்மால்லேருந்து லார்ஜஸ்ட்டாக வைக்கலாம், லார்ஜஸ்ட்லேருந்து ஸ்மாலஸ்ட்டாக வைக்கலாம். அந்த மாதிரி ஷார்ட் பண்ணுறது தான் ஷார்ட்டிங். ஆனால் ஏன் இதை பயன்படுத்துகிறோம் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு லைப்ரரிக்கு போகிறீங்க. அங்கே 10,000 புக்ஸ் இருக்குது. எல்லா புக்ஸும் ரேண்டமாக இருந்தால் ஒரு புக்கை கண்டுபிடிக்க எவ்வளோ நேரம் ஆகும்? ரொம்ப நேரம் ஆகும். இதே வந்து உங்களுக்கு புக்கோட ஸ்டார்ட்டிங் லெட்டர் வந்து டீல ஆரம்பிக்கி. அவங்களும் ஏலேருந்து இசட் வரைக்கும் தனித்தனி டேபிளாக அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஏ ஒரு டேபிள், பி ஒரு டேபிள்னு அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அப்போ நீங்கள் ஸ்ட்ரைட்டாக டீக்கு போய் எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் வந்து ஷார்ட்டிங். ஓகேவா? அதுதான் ஷார்ட்டிங். நமக்கு வந்து ரொம்ப நேரம் தேட வேண்டிய அவசியம் இல்ல. ஒரு 30 செகண்ட்ல நீங்க டீக்கு ஸ்ட்ரைட்டா போய் டீலருந்து அந்த புக்க எடுத்துக்கலாம். இந்த மாரி தேவைகளுக்கு தான் நம்ம ஷார்ட்டிங் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்புறம் நான் ஸ்கூல்ல உங்களுக்கு சொன்னேன்ல, அசெம்பிளில நிக்க வைக்கிறது அந்த மாரி. இப்ப நம்ம ஒரு டேபிள் கிரியேட் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? என் கூட சேர்ந்து டைப் பண்ணுங்க. நேம் போட்டுக்கோங்க. டிபார்ட்மெண்ட், தென் சாரி டிபார்ட்மெண்ட்ல டிபார்ட்மெண்ட், சேலரி இப்படி போட்டுக்கோங்க. ஹெட்டர வந்து நம்ம இது பண்ணலாம். பிஏ வந்து கொஞ்சம் டிபார்ட்மெண்ட்க்கு நல்லா பெருசா வைக்கலாம். ஓகேவா? இப்போ ஒரு 6 பேர் 5 பேர் வச்சுக்கலாம். ஓகேவா? ராகுல், அருண், பிரியா, திவ்யா, கவின். ஓகேவா? இவங்க டிபார்ட்மெண்ட் வந்து நம்ம டைப் பண்ணலாம். என்னென்ன டிபார்ட்மெண்ட்னா, லைக் ஒரு கம்பெனியா வச்சுக்குவோம். கம்பெனில என்னென்ன டிபார்ட்மெண்ட் இருக்கும்னா, சேல்ஸ் டிபார்ட்மெண்ட், ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட், ஐடி டிபார்ட்மெண்ட், ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட் இந்த மாரி நெறைய டிபார்ட்மெண்ட் இருக்கும்ல. அந்த மாரி நம்ம எம்ப்ளாயிக்கு மாரி அசைன் பண்ணிக்கலாம். ராகுல் வந்து சேல்ஸ் டிபார்ட்மெண்ட். ஓகேவா? அடுத்து வந்து ஹெச்ஆர். அருண் வந்து ஹெச்ஆர். அடுத்து ஐடி. அடுத்து வந்து ஃபைனான்ஸ் வச்சுக்கலாம். ஃபைனான்ஸ். அப்புறம் ஐடி. ஓகேவா உங்களுக்கு? சாரி ஐடி. சேலரி. சேலரி வந்து டைப் பண்ணலாம். நீங்களே ஏதாவது சேலரினாலும் போட்டுக்கோங்க. இருந்தாலும் நான் டைப் பண்ற மாரியே டைப் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு ஷார்ட்டிங் பண்ணும்போது புரியும். ஓகேவா? ஸோ இந்த மாரி நம்பர்ஸ்ல வந்து இது பண்ணாதீங்க. நேம் வேணா மாத்தி டைப் பண்ணிக்கோங்க. நாட் அ ப்ராப்ளம். 45,000 அடுத்து ஒரு 30,000 போடுவோம். அடுத்து ஒரு 50,000. ஓகேவா? இப்போ இந்த டேபிள் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த டேட்டாவ வச்சு நமக்கு வந்து இப்போ வந்து ராகுல் அப்படிங்கிறது 6ல இருக்கு. ஆம், ஏ ஏலருந்து யார் பேர் ஸ்டார்ட் ஆகுதுன்னா அருண். இப்போ நமக்கு வந்து நேம் வந்து ஏபிசிடி ஆர்டர்ல வேணும். இப்போ அட்டெண்டன்ஸ்லாம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட்டு வந்து ஏல உள்ளவங்க பேரு, அடுத்து பில உள்ளவங்க பேரு அப்படிதான் இருக்கும். ஸோ இப்போ நம்ம அட்டெண்டன்ஸ் ஆர்டர்ல அந்த நேம மாத்தணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்னா, இருங்க. ஏ டூ இசட்ன்னு குடுக்கும். ஓகேவா? இப்படி கிளிக் பண்ணிக்கோங்க. இந்தா இருக்கு பார்த்தீங்களா? ஷார்ட் அண்ட் ஃபில்டர்ன்னு இருக்கு. ஸோ அத கிளிக் பண்ணுங்க. ஷார்ட் ஏ டூ இசட். அதாவது ஏலருந்து இசட் வரைக்கி அப்படி ஆரம்பிக்கணுமா? இல்ல இசட்லருந்து ஆரம்பிக்கணுமா? அப்படின்னு கேட்பாங்க. நம்ம ஷார்ட் ஏ டூ இசட்ன்னு குடுப்போம்.
எக்ஸ்பேண்ட் த செலெக்ஷன் அப்படின்னா எதுக்காக நம்ம இதை கொடுக்கணும் அப்படின்னா இப்போ கண்டினியூ வித் த கரண்ட் செலெக்ஷன் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த நேம் மட்டும் அப்படியே மாறிடும். கரெக்டாக ஏல ஸ்டார்ட் ஆகி அதுக்கப்புறம் ஆல்ஃபபெட்டிக்கில் வரும். ஆனால் அவங்க டிபார்ட்மெண்ட் சேலரி அப்படியே தான் இருக்கும். அப்போது நேம் மட்டும் மாறும்போது என்ன ஆகும்னா சைடில் உள்ள டிபார்ட்மெண்ட்டும் சேலரியும் கொலாப்ஸ் ஆயிரும். ஸோ நீங்கள் எப்போவுமே ஷார்ட் கொடுக்கும்போது எக்ஸ்பேண்ட் த செலெக்ஷன் அப்படின்னு தான் கொடுக்கணும். அப்போனா தான் நீங்கள் அருண் இப்போ மேலே போனார்னா அவரோட டிபார்ட்மெண்ட்டும் அவர் கூடயே சேர்ந்து மேலே வரும். நீங்கள் கண்டினியூ வித் த கரண்ட் செலெக்ஷன் கொடுத்தீங்கன்னா அருண் மேலே போயிருவார். ஆனால் டிபார்ட்மெண்ட் கீழே தான் இருக்கும் பழைய இடத்துல. ஸோ எப்போவுமே எக்ஸ்பேண்ட் த செலெக்ஷன் கொடுத்து ஷார்ட் கொடுங்க. ஓகேவா? ஷார்ட். ஓகேவா? இப்போ பார்த்தீங்களா அருண் ஹச்ஆர் 25,000 அந்த ஆர்டர்லேயே எல்லாமே வந்துருச்சு. இதான் ஏ டு இசட். அடுத்து வந்து உங்களுக்கு இசட் டு ஏனாலும் போட்டு பார்த்துக்கோங்க. அதே மாதிரி தான் எக்ஸ்பேண்ட் த செலெக்ஷன். ஓகேவா? ஷார்ட் கொடுங்க. இப்போ ராகுல், பிரியா, கவின், திவ்யான்னு வந்துருச்சு. ஓகேவா? இப்போ உங்களுக்கு நான் இன்னொரு இது சொல்கிறேன். சேலரி எது பண்ணி பார்ப்போம். இப்போ அது வந்து நேமும் டிபார்ட்மெண்ட்டும் நமக்கு டெக்ஸ்ட்டில் வந்துடும். சேலரி வந்து நம்பர்ஸில் வரும்போது நம்ம இதையும் பார்ப்போம். இது எப்படி பண்ணிக்கலாம்னா ஸ்மாலஸ்ட் டு லார்ஜஸ்ட், லார்ஜஸ்ட் டு ஸ்மாலஸ்ட்னு பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கம்பெனியில் யார் அதிகமாக சேலரி வாங்குறாங்க, இப்படி கண்டினியூஸாக எனக்கு வேணும், டாப் சேலரி வாங்குறவங்கலாம் அப்படி வேணும்னா நம்ம லார்ஜஸ்ட் டு ஸ்மாலஸ்ட்னா மேலே நிறைய சேலரி வாங்குவவங்க மேலே இருப்பாங்க, அடுத்து ஸ்மாலஸ்ட் கீழே போயிடும். அந்த மாதிரி ஒரு ஷார்ட்டிங் பண்ணுறதுக்கு தான் உங்களுக்கு. ஓகேவா? ஷார்ட் கொடுங்க. அதிலே கேட்டிருக்கு ஸ்மார்ட். அதாவது இப்போ நீங்கள் வந்து நம்பர்ஸை கிளிக் பண்ணிட்டீங்க. ஸோ அதுக்கே அது தெரியுது பார்த்தீங்களா? ஷார்ட் ஸ்மாலஸ்ட் டு லார்ஜஸ்ட் கொடுங்க. எப்பவும் போல் எக்ஸ்பேண்ட் த செலெக்ஷன். இப்போ பார்த்தீங்களா 25,000, 30,000, 35,000, 45,000, 50,000. இப்போ நேம் மாறிடும். ஏன்னா நம்ம இப்போ சேலரியை வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகேவா? சேலரி வச்சு ஸ்டார்ட் பண்ணுறோம். அதே மாதிரி இப்போ உங்களுக்கு லார்ஜஸ்ட் டு ஸ்மாலஸ்ட் கொடுப்போம். ஓகேவா? இப்போ 50,000 வாங்குறவர் மேலே வந்திருக்காரு. 25,000 வாங்குறவங்க கீழே வந்திருக்காங்க. ஓகேவா? இதான் உங்களுக்கு ஷார்ட்டிங். அதாவது முக்கியமா என்ன விஷயம் அப்படின்னா, ஷார்ட்டிங் பண்ணா டேட்டா ஏதாவது டெலீட் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பா ஆகாது. உங்களுக்கு எந்த டேட்டாவும் டெலீட் ஆகாது. ஆனா நீங்க கரெக்ட்டா பண்ணணும். ஓகேவா? அரேஞ்ச் மட்டும் தான் இது பண்ணும். டெலீட் பண்றதோ எதுவும் பண்ணாது. ஓகேவா? அவ்வளோதான். ஸ்டார்ட்டிங் பொறுத்தவரைக்கும் வேற எந்த டவுட்ஸும் உங்களுக்கு வர வாய்ப்பில்ல. ஒரே ஒரு விஷயம், ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, எப்பவுமே நம்ம ஒரு இத கிளிக் பண்ணி ஷார்ட் பண்ணும்போது, அதில ஒரு வார்னிங் டேபிள் காட்டும். அதில எக்ஸ்பேண்ட் தான் நீங்க குடுக்கணும். எக்ஸ்பேண்ட் குடுத்தா தான், அந்த காலம் மாறும்போது அவங்களோட சைட்ல இருக்கிற டேட்டாவும் கூட சேர்ந்து வரும். கன்டின்யூ வித் கரண்ட் செலக்ஷன்னு குடுத்தீங்கன்னா, அந்த நேம் மட்டும் தான் மாறுமே தவிர, அவங்களோட டிபார்ட்மெண்ட் பழைய இடத்திலே தான் இருக்கும். அப்போ மொத்தமா டேட்டாவே கொலாப்ஸ் ஆயிரும். ஸோ, நீங்க அத வந்து கரெக்ட்டா குடுத்துக்கோங்க. அதான் முக்கியமான விஷயம். ஓகேவா? ஓகே. இன்னொரு விஷயம் என்ன இருக்குன்னா, மல்டி லெவல் ஷார்ட்டிங்ன்னு ஒண்ணு இருக்கு. இப்போ வந்து உங்கட்ட வந்து ஒரு மேனேஜர் வந்து சொல்றாரு. டிபார்ட்மெண்ட் வைஸ் அரேஞ்ச் பண்ணு. டிபார்ட்மெண்ட் சேமா இருந்துச்சு அப்டின்னா, சேலரி ஹையஸ்ட்டா யார் வாங்குறாங்களோ அவங்கள ஃபர்ஸ்ட்டு பண்ணு. அதாவது ஒரு ஷார்ட்டிங் நம்ம இப்ப பண்ணியிருக்கோம். பட் சேலரி மட்டும்னா சேலரி வச்சு மட்டும் ஷார்ட்டிங் பண்றோம். இல்லாட்டி நேம மட்டும் வச்சு ஷார்ட்டிங் பண்றோம். இவங்க என்ன சொல்றாங்க அப்டின்னா, ஃபர்ஸ்ட்டு டிபார்ட்மெண்ட்ட வச்சு ஸ்டார்ட்டிங் பண்ணு. டிபார்ட்மெண்ட் வைஸ் நீ எனக்கு ஒரு அரேஞ்ச் பண்ணி குடு. அப்படி டிபார்ட்மெண்ட் அவங்க 2 பேரும் ஒண்ணா இருந்தாங்க அப்படின்னா, சேலரி யாரு ஹையஸ்ட்டோ அவங்க தான் ஃபர்ஸ்ட்டு போடு அப்படின்னு சொல்லுது. இதுதான் மல்டி லெவல் ஷார்ட்டிங். ஓகேவா? இருங்க. இதுக்கு தான் நம்ம கஸ்டம் ஷார்ட் யூஸ் பண்ணணும். ஓகேவா? இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட்டு வந்து கஸ்டம் ஷார்ட்ட வந்து யூஸ் பண்ணி பார்ப்போம். ஏன்னா உங்களுக்கு இது கண்டிப்பா தேவைப்படும். ஏன்னா 2 இத வச்சு ஷார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது தேவைப்படும். இப்ப டிபார்ட்மெண்ட்ட கிளிக் பண்ணி நேரா அங்க போங்க. ஏதாவது ஒரு இத கிளிக் பண்ணிக்கோங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. கஸ்டம் ஷார்ட்ன்னு குடுத்தீங்கன்னா, எப்பவும் போல வரும். உங்களுக்கு இந்த காலம் மட்டும் அப்படின்னு நம்ம குடுக்க முடியாது. எக்ஸ்பேண்ட் தான் குடுக்கணும். ஷார்ட் குடுங்க. இப்போ உங்களுக்கு ஒரு இது வந்திருக்கு. ஒரு விண்டோ மாரி வந்திருக்கா? இதுல வந்து நம்ம லெவல்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட்டு எத ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு இதுல இருக்கு. ஃபர்ஸ்ட்டு வந்து ஷார்ட் பை சேலரியா? வேண்டாம். வந்து டிபார்ட்மெண்ட்ட வச்சு நீங்க வந்து எனக்கு ஷார்ட் பண்ணுங்க அப்படின்னு மேனேஜர் சொல்லியிருக்காரு. ஷார்ட் நான் இசட் டூ ஏல வேணுமா? ஏ டூ இசட்ன்னு குடுத்துக்குவோம். ஓகேவா? அப்பதான் ஆல்ஃபபெட்டிக்கல்ல வரும். ஏ டூ இசட்ல ஃபர்ஸ்ட்டு எனக்கு டிபார்ட்மெண்ட்ட நீ ஆர்டர் பண்ணு. அதுக்கப்புறம் என்ன பண்ணு அப்படின்னா, இங்க சேலரி. தென் பை அப்படின்னா அதுக்கப்புறம் சேலரி ஸ்மாலஸ்ட் டூ லார்ஜஸ்ட் குடுப்போமா? லார்ஜஸ்ட் டூ ஸ்மாலஸ்ட் குடுப்போம். ஓகே குடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்ட்டா இருக்கா உங்களுக்கு? எஃப் தான் அந்த எஃப், ஹச், ஐ, எஸ்ன்னு இருக்கு. ஸோ எஃப் தான் அதுல ஆல்ஃபபெட்டிக்கல்ல ஃபர்ஸ்ட்டு வரும். ஃபைனான்ஸ், ஹெச்ஆர், ஐடி. இப்போ இன்னொரு விஷயம் பாருங்க. காவி
கவின், பிரியா 2 பேருமே ஐடி. ஸோ ஓகேவா? உங்களுக்கு 2 பேருமே ஐடியா இருக்காங்க. ஆனா கவின் 50,000 வாங்குறாரு. அவர் நேம் தான் ஃபர்ஸ்ட் இருக்கு. ஏன் அப்டின்னா, நம்ம ஃபர்ஸ்ட்டு என்ன குடுத்தோம் லெவல்? டிபார்ட்மெண்ட் வச்சு நீ ஷார்ட் பண்ணுன்னு சொன்னோம். அடுத்த லெவல் என்ன குடுத்தோம்? சேலரி யாரு ஹையஸ்ட்ல இருந்து ஸ்மாலஸ்ட் வான்னு சொல்லியிருக்கோம். ஸோ கவின் தான் ஐடி டிபார்ட்மெண்ட்ல 50,000 வாங்குறாரு. ஸோ அவரோட பேரு ஃபர்ஸ்ட் இருக்கு. பிரியா வந்து 45,000 அடுத்ததா இருக்கு. ஓகேவா? இதான் கஸ்டம் ஷார்ட் பண்ற வேல. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஃபர்ஸ்ட் டிபார்ட்மெண்ட் அரேஞ்ச் ஆச்சு. அடுத்து சேலரி. ஓகேவா? இன்டர்வியூல எந்த மாரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்டின்னா, உங்களுக்கு ஸ்டார்ட்டிங்னா என்னன்னு கேட்பாங்க. ரொம்ப ஈஸியான டாபிக் என்ன கேட்டா. உங்களுக்கு நான் பிராக்டிஸ்க்கும் குடுக்குறேன். ஓகேவா? வந்து கம்ப்ளீட்டா புரிஞ்சிருக்கும். ஸ்டார்ட்டிங் என்ன பண்ணும், டேட்டாவ அரேஞ்ச் பண்ணும். ஆனா நமக்கு இப்போ ஒரு சிச்சுவேஷன் வருது. என்னன்னா, டேட்டாவ வந்து எனக்கு அரேஞ்ச் பண்ண தேவையில்ல. எனக்கு தேவையான டேட்டாவ மட்டும் நான் பார்க்கணும். அது நான் உங்களுக்கு பின்னாடி இப்போ நான் எக்ஸாம்பிளோட பார்க்கும்போது புரியும். அதாவது ஃபில்டரிங்னா என்னன்னா, நமக்கு தேவையான டேட்டாவ மட்டும் தான் பார்க்கணும். இப்ப நீங்க Snapchatலாம் யூஸ் பண்ணீங்கன்னா தெரியும். நெறைய ஃபில்டர்ஸ் இருக்கும். ஆனா உங்களுக்கு தேவையான ஃபில்டர் தான் நீங்க யூஸ் பண்ணுவீங்க. அதே மாரி உங்களுக்கு தேவையான டேட்டாவ மட்டும் ஃபில்டர் பண்ணிக்கிறது தான் ஃபில்டரிங். ஓகேவா? அதுக்கு தான் எக்ஸெல்ல ஃபில்டரிங் ஃபங்ஷன்னு குடுத்துருக்காங்க. ஃபில்டரிங்னா ஒண்ணும் இல்ல. ஒரு பெரிய டேட்டால இருந்து நமக்கு தேவையான டேட்டாவ மட்டும் தனியா காட்டும். அவ்வளோதான் ஃபில்டரிங். நான் உங்களுக்கு அது எப்படின்னு சொல்றேன். ஓகேவா? இப்போ உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளோட சொல்றேன். நீங்க Amazonல ஒரு மொபைல் வாங்குறீங்க. 10,000 மொபைல்ஸ் இருக்கு. ஆனா எல்லாத்தையும் பார்த்து வாங்குவீங்களா? 10,000 மொபைலையும் வாங்குவீங்களா? Amazonல போய் மொபைல் ஃபோன்னு தேடுனா கண்டிப்பா ஒரு 10,000 மொபைல்ஸ் வரும். அது எல்லாத்தையும் ஒண்ணு ஒண்ணா போய் பார்க்க முடியாது. ஃபர்ஸ்ட்டு உங்களோட பட்ஜெட்ட நீங்க பார்ப்பீங்க. 10,000 டூ 15,000த்துக்குள்ள எனக்கு ஒரு மொபைல் ஃபோன் வேணும் அப்படின்னு ஃபில்டர கிளிக் பண்ணுவீங்க. அடுத்து என்ன பண்ணுவீங்க? பிராண்ட் வந்து எனக்கு Samsungஆ இருக்கணும், இல்லாட்டி Redmiயா இருக்கணும் அந்த மாரி கிளிக் பண்ணுவீங்க. அப்போ அந்த 10,000 ப்ராடக்ட் என்ன ஆகும்? ஒரு 50 ப்ராடக்ட் ஆயிரும். நீங்க குடுத்த ஃபில்டர வச்சு அந்த 10,000 ப்ராடக்ட் என்ன ஆகும்? 10,000 டூ 15,000 இவங்க பிரைஸ் கேட்டிருக்காங்க. Samsungல கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது 20 ப்ராடக்ட்டோ, 30 ப்ராடக்ட்டோ இருக்கும். ஸோ, அதில என்ன பண்ணுவீங்க? சரி இவ்வளோ ப்ராடக்ட் இருக்கு. அதில ரேட்டிங் போடுவோம் அப்படின்னு ரேட்டிங்க்கு ஃபில்டர் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு 4.5க்கு மேல அப்படின்னு போட்டீங்கன்னா, அதில ஒரு 10 ப்ராடக்ட்ஸ் வரும். அப்ப என்ன அதுதான் ஃபில்டரிங். இப்போ வந்து உங்களுக்கு 10,000த்தையும் தேடுறது கஷ்டமா இருக்கு. அதுக்காக Amazon என்ன பண்ணியிருக்கான், ஃபில்டரிங் ஆப்ஷன் குடுத்துருக்கான். நீங்க அதில போய் ஃபர்ஸ்ட்டு பிரைஸ் ஃபில்டர் செட் பண்றீங்க. அடுத்து பிராண்ட் ஃபில்டர். அடுத்து வந்து ரேட்டிங் ஃபில்டர். இதெல்லாம் செட் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு உங்களுக்கு தேவையான டேட்டாவ நீங்க டக்குனு பார்க்க முடியுதுல்ல. அதுதான் ஃபில்டரிங். ஓகேவா? நம்ம இதுக்கு ஒரு டேட்டா கிரியேட் பண்ணலாம். ஓகேவா? அதிலயே பண்ணிக்கலாமா? அந்த இதிலயே பண்ணிக்கலாம். ஓகேவா? இதிலயே பண்ணிக்கலாம். இது ஷார்ட்டிங்க்கு யூஸ் பண்ணது தான். இத அப்படியே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதில ஏதாவது ஒண்ணு எக்ஸ்ட்ரா ஒண்ணு ஆட் பண்ணுவோம். சிட்டி ஆட் பண்ணலாம். ஓகேவா? சிட்டின்னு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு காலம் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. மதுரை சாரி. மதுரைன்னு குடுங்க. அடுத்து ஆ சென்னைன்னு குடுப்போம். சென்னை. அடுத்து கோவை. மறுபடியும் ஒரு சென்னை குடுப்போம். அடுத்து ஒரு மதுரை குடுப்போம். ஓகேவா? இப்போ நம்மகிட்ட டேபிள்ஸ் இருக்கு. 4 ஹெடர்ஸ் இருக்கு. நேமு, டிபார்ட்மெண்ட், சேலரி அண்ட் சிட்டி. இப்போ ஃபில்டர் நம்ம வந்து எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். ஓகேவா? டேட்டா டேப்க்கு போங்க. இங்க இருக்கும் டேட்டா. அங்கேயும் இருக்கும். பட் நீங்க டேட்டா டேப்க்கு போனீங்கன்னா, ஃபில்டர்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இப்ப என்ன பண்ணலாம்? அதுக்கு ஒரு ஷார்ட்கட் கூட இருக்கு. Ctrl+Shift+L அப்படின்னு நீங்க டைப் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து அந்த ஃபில்டர் ஆரோ வந்து வந்துரும். ஓகேவா? ஃபில்டர் நம்ம தொட்டோம்னா என்ன வருதுன்னு பாருங்க. இப்போ நார்மலா இருக்கு. ஹெட்டர்ல எப்படி இருக்கு? உங்களுக்கு வந்து எல்லோ கலர் பேக்கிரவுண்ட் நார்மலா ஒரு ஹெட்டர் இருக்கு. இப்ப ஃபில்டர கிளிக் பண்ணோனே ஒரு சேஞ்சஸ் நடக்கும். இப்போ உங்களுக்கு தெரியுமா? ஃபில்டர கிளிக் பண்ணோனே அப்படின்னு ஒரு ஆரோ வருது கீழ. எல்லா ஹெட்டருக்கும் கீழ ஒரு ஆரோ வருது. தெரியுதா உங்களுக்கு? இத நீங்க Ctrl+Shift+L அமுக்குனீங்கனாலும் வரும். ஓகேவா? அதுதான் உங்களுக்கு வந்து ஃபில்டர். இப்ப அந்த ஃபில்டர் நான் எப்படி யூஸ் பண்ணணும்னு உங்களுக்கு சொல்றேன். இப்ப வந்து உங்களுக்கு ஒரு 6 பேர் தான் 5 பேர் தான் இருக்காங்க. அதனால உங்களுக்கு ஈஸியா பார்த்துரலாம். யார் யார் ஐடில இருக்கா, யார் யார் ஹெச்ஆர்ல இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இதே உங்கட்ட ஒரு 5,000 டேட்டா இருக்கு. 5,000 பேர் வந்து வேலை பார்க்குறவங்க இருக்காங்க. அதுல எனக்கு ஐடில வேலை பார்க்குறவங்க மட்டும் தெரியணும் அப்படின்னா, என்ன பண்ணுவீங்க? அதுக்கு தான் இப்போ பாருங்க. டிபார்ட்மெண்ட்ட கிளிக் பண்ணுங்க. இதுல உங்களுக்கு தெரியுதா? செலக்ட் ஆல் இருக்குல்ல. அத அன்செலக்ட் பண்ணிக்கோங்க. இதுல செலக்ட் ஆல்ன்னு இருந்துச்சுன்னா, உங்களுக்கு எல்லாத்தையும் ஷோ பண்ணும். அத அன்செலக்ட் பண்ணிட்டு எனக்கு ஐடி மட்டும் தான் வேணும் அப்படின்னு நீங்க குடுத்துருங்க. அத மட்டும் கிளிக் பண்ணி ஓகே குடுத்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு தெரியுதா? அவங்க எல்லாம் போயிட்டாங்க. மீதி இருந்த 3 பேரும் போயிட்டாங்க. ஐடில இருக்கிறவங்களோட நேம், டிபார்ட்மெண்ட், சேலரி, சிட்டி மட்டும் காட்டுது. ஓகேவா? இப்போ ஐடில எனக்கு இப்போ ஒரு 2 பேர் இங்க இருக்காங்க. நீங்க ஒரு நெறைய டேட்டா இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஐடில எனக்கு 50,000 சேலரி வாங்குறவங்க மட்டும் வேணும். நேம் மட்டும் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே மாரி. இந்த செலக்ட் ஆல அன்கிளிக் பண்ணுங்க. எனக்கு 50,000 உள்ளவங்க மட்டும் வேணும். ஓகே.
இப்போ பார்த்தீங்கன்னா கவின் மட்டும் இருக்காரு. ஓகேவா? இப்பவே எனக்கு சிட்டியில வந்து எனக்கு மதுரையில மட்டும் இருக்கணும் அப்டின்னா, சாரி 50,000 வாங்குறதுல கோவையில இவர் மட்டும் தான் இருக்காரு. ஒரு ஆள் தான் இருக்கிறனால நமக்கு காட்டல. இதே உங்களுக்கு நீங்க சிட்டியும் அதான் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதே மாரி ஷார்ட் இருக்குல்ல, ஷார்ட்டும் நீங்க இதில பண்ணிக்கலாம். நம்ம கஸ்டம் ஷார்ட்ட இங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இவ்வளோ தான் ஃபில்டரிங். ரொம்ப ஈஸியான டாபிக் ஃபில்டரிங். ஓகேவா? இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னா, ஆம் ஒரு மல்டிபிள் ஃபில்டர் அங்க நம்ம பார்த்தோம்ல, மல்டி லெவல் ஷார்ட் அதே மாரி இங்க மல்டிபிள் ஃபில்டர் வந்து நமக்கு வேணும். ஓகேவா? அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்டின்னா, ஒரு மேனேஜர் வந்து உங்கள்ட்ட சொல்றாரு. ஃபர்ஸ்ட்டு வந்து ஐடி டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற சேலரிய 50,000க்கு மேல இருக்கிற எம்ப்ளாயீஸ் மட்டும் காட்டு அப்டின்னு சொல்றாரு. ஓகேவா? ஒரு ஃபில்டர் போதுமா? ஐடி எம்ப்ளாயீஸ்ல இருக்கிற 50,000க்கு மேல இருக்கிற எம்ப்ளாயீஸ் மட்டும் காட்டு. நான் உங்களுக்கு ஆல்ரெடி காட்டிட்டேன். புரியுதா உங்களுக்கு? அதே தான். இது ஒண்ணும் இல்ல. வெயிட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட்டு நம்ம ஒரு ஃபில்டர் அமுக்குறோம். வெயிட் பண்ணுங்க. ஃபுல்லா நம்ம கொண்டு வந்துக்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட்டு நமக்கு தேவையானது ஐடில உள்ளத செலக்ட் பண்ணுங்க. இதுதான் ஃபர்ஸ்ட்டு ஃபில்டர். செலக்ட் பண்ணிட்டோம். ஃபில்டர். அடுத்து 50,000க்கு சம்பளம் வாங்குறவங்க. அடுத்து செகண்ட் ஃபில்டர். இத தான் நம்ம மல்டிபிள் ஃபில்டர்ன்னு சொல்றோம். ஓகேவா? அவ்வளதான். அப்புறம் இன்னொரு விஷயம் இருக்கு. என்னன்னா டெக்ஸ்ட் ஃபில்டர். அது என்ன பண்ணுவோம் அப்டின்னா, இப்போ உங்கள்ட்ட ஒரு 1000 எம்ப்ளாயீஸ் இருக்கு அப்டின்னு வச்சுக்கோங்க. இத நம்ம அன்டூ பண்ணிக்கலாம். 1000 எம்ப்ளாயீஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நேம் ஏல ஆரம்பிக்கிற எம்ப்ளாயீஸ் மட்டும் பார்க்கணும் அப்டின்னா, நீங்க வந்து இந்த மாரி குடுத்துக்கலாம். இப்ப நேம் காலம் போங்க. நேம் காலம் போயிட்டு, டெக்ஸ்ட் ஃபில்டர் இருக்கா உங்களுக்கு? டெக்ஸ்ட் ஃபில்டர் அப்டின்னு குடுத்து, பிகின்ஸ் வித் அப்டின்னு குடுங்க. பிகின்ஸ் வித்ன்னு குடுத்து, எனக்கு வந்து ஏல ஆரம்பிக்கிறவங்க பேர் மட்டும் வேணும். சாரி. இதுல நீங்க கீழ எதுக்குன்னா, இன்னொரு ஆப்ஷன் குடுத்துக்கலாம். அதாவது ஏல ஆரம்பிச்சு இதுல முடியணும் அப்படின்னு அண்டு கூட குடுத்துக்கலாம். அண்டுனா உங்களுக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். 2மே இருந்தா அது வரும். ஆர்னா ஏதாவது 1 இருந்தா வரும். ஓகேவா? இப்ப நம்ம ஏல ஸ்டார்ட் ஆகுறது மட்டும் குடுப்போம். ஓகே குடுங்க. ஏல இருக்கிறது அருண் மட்டும் தான். அவர் மட்டும் வந்திருக்காரு. ஓகேவா? அவ்வளதான். அதே மாரி நம்பர் ஃபில்டர்ன்னு ஒண்ணு இருக்கு. வெயிட் பண்ணுங்க. இதுல நெறைய இருக்கு. நீங்க எல்லாமே ஒர்க் பண்ணி பாருங்க. ஈக்குவல்ஸ் நம்ம பெருசா இதுல யூஸ் பண்ண மாட்டோம். நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஈக்குவல் போட்டு அந்த கொட்டேஷன் போட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. கன்டெயின்ஸ்னா அந்த வந்து இந்த வேர்ட்ல ஐ இருந்துச்சுன்னா அத எடுத்துக்கோ. டஸ் நாட் கன்டெயின் இந்த வேர்ட்ல ஐ இல்லன்னா அத எடுத்துக்காத. அந்த மாரி ஃபில்டர்ஸ். உங்களுக்கு இத பத்தி டீட்டெயிலா வேணும்னாலும் சொல்லுங்க. இத மேக்ஸிமம் யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க. இருந்தாலும் உங்களுக்கு ஷார்ட் பண்ணாலே தெரிஞ்சிரும். எப்படி ஏல இருக்கவங்கலாம் மேல வந்துருவாங்க. ஒரு வேள உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு தோணுச்சுன்னா சொல்லுங்க. ஓகேவா? நான் வேணா தனியா ஒரு செப்பரேட் வீடியோ போடுறேன். அடுத்து வந்து நம்பர் ஃபில்டர். இத பார்ப்போம். உங்களுக்கு புரியுதா? நேம்ங்கிறது டெக்ஸ்ட் டைப் அப்படிங்கனால, அங்க டெக்ஸ்ட் ஃபில்டர். சேலரிங்கிறது நம்பர் ஃபில்டர் அப்படிங்கனால, நம்பர் ஃபில்டர். உங்களுக்கு புரியுதா? இதுல வந்து நெறைய ஆப்ஷன் இருக்கும். கிரேட்டர் தென், ஈக்குவல் இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சது தான். டாப் 10 இப்போ வந்து உங்கள்ட்ட ஒரு 100 பேர் இருக்காங்க அப்படின்னா, டாப் 10ல உள்ளவங்கள மேல கொண்டு வந்துரும். அதான். ஓகேவா? நம்ம இப்ப ஈக்குவல்ஸே குடுத்து பார்ப்போம். அப்பதான் வந்து உங்களுக்கு புரியும். ஈக்குவல்ஸ் 25 30,000ன்னு குடுப்போமா? 30,000 யாரும் வரமாட்டாங்கன்னு நெனைக்கிறேன். ஏன் வரமாட்டாங்க அப்டின்னா, நம்ம நேம்ல வந்து ஏல உள்ளவங்க மட்டும் தான் எனக்கு வேணும்னு செலக்ட் பண்ணி வச்சிருக்கோம். அவரும் வந்து சேலரி 25,000 தான். ஸோ, அதனால இப்ப டெக்ஸ்ட் ஃபில்டர நம்ம இது பண்ணிருவோம். எடுத்து விட்டுருவோம். இது உங்களுக்கு ஃபில்டர கிளியர் பண்ணணும் அப்டின்னு தோணுச்சுன்னா என்ன பண்ணுங்க தெரியுமா? நேரா ஹோம் போங்க. இந்தா இருக்கா? கிளியர் குடுங்க. கிளியர் ஆல். ஓ மை காட்! வெயிட் பண்ணுங்க. ஓகேவா? அந்த மாரி கிளியர் பண்ணிறாதீங்க. அது கிளியர் பண்ணிருது. ஸோ, அங்கேயும் ஒரு ஆப்ஷன் இருக்கும். நான் உங்களுக்கு சொல்றேன். இங்க வந்து நீங்க இப்படியே கூட தொட்டு நம்ம கிளியர் பண்ணிக்கலாம்னு நெனைக்கிறேன். கிளியர் பண்ணுங்க. இந்தா இருக்கு பாருங்க. கிளியர் ஃபில்டர் ஃப்ரம் சேலரி. சேலரி கிளியர் பண்ணிருச்சு. இப்போ நேம தூக்கிட்டோம்னா எல்லாமே வந்துரும். கிளியர் ஃபில்டர் ஃப்ரம் நேம். ஓகேவா? இந்த மாரி நீங்க கிளியரும் பண்ணிக்கலாம். ஷார்ட் பண்ணிக்கலாம். எல்லாமே பண்ணிக்கலாம். ஷார்ட்டிங் அண்ட் ஃபில்டரிங் ரொம்ப ஈஸி. உங்களுக்கு தேவையான டேட்டாவ மட்டும் எடுத்து பார்க்கறதுக்கான ஒரு இது. ஓகேவா? இப்ப நான் உங்களுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு சூப்பர் மார்க்கெட்ல ஒரு நாளைக்கு 20,000 பில்ஸ் வந்து வருது. ஓனர் சொல்றாரு, "மில்க் ப்ராடக்ட்ஸ் வந்து யார் யாரெல்லாம் வாங்கியிருக்காங்க, அத மட்டும் காட்டு" அப்படின்னு சொல்லும்போது என்ன பண்ணுவாங்க, 1000க்கு மேல பில்ஸ காட்டு, இல்லாட்டி மில்க் மட்டும் காட்டு அப்படின்னு கேட்கும்போது, எப்படியும் அந்த பில் வந்து எக்ஸல்ல தான் ஸ்டோர் பண்ணியிருப்பாங்க. ப்ராடக்ட்ஸ் மில்க் அப்படின்னு போட்டிருக்க இடத்தெல்லாம் வந்து அவங்க டிக் பண்ணி விட்டாங்கன்னா, எல்லாமே வந்துற போகுது. ஓகேவா? இந்த மாரி ஈஸியா வந்து நீங்க யூஸ் பண்றதுக்கு தான் இந்த
ஃபில்டரிங் ஆப்ஷன். இன்டர்வியூவில் என்ன கேட்பாங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஃபில்டரிங்னா என்ன அப்படின்னு கேட்பாங்க. அவ்வளோதான். ஷார்ட்கட் என்னன்னு கேட்டால் Ctrl+Shift+L. ஓகேவா. ஃபில்டர் டேட்டாவை டெலீட் பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து மறையுதுல அந்த டேட்டாலாம் டெலீட் ஆகும்னு நினச்சிடாதீங்க. அதெல்லாம் ஹைட் ஆகும் அவ்வளோதான். இதுக்கு உங்களுக்கு நான் ப்ராக்டிஸ் கொடுப்பேன். அசைன்மெண்ட் நான் வந்து பேக்கில் கொடுக்குறேன். ஓகேவா. இதோட வந்து ஷார்ட்டிங் ஃபில்டரிங் முடியுது. இப்போ அடுத்த டாபிக் பார்க்கலாம். வெயிட் பண்ணுங்க. ஓகேவா. ஷார்ட்டிங் ஃபில்டரிங் ரெண்டுமே பார்த்துட்டோம். அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கண்டிஷனல் ஃபார்மேட்டிங். கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் வந்து பல பேர் பார்த்துருப்பாங்க. இந்த இருக்கு பாருங்க, ஹோம் பேஜ்லேயே இருக்குது. இந்த இருக்குது, இதுதான் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங். இதை வந்து நம்ம நிறைய பேர் பார்த்துருப்போம். ஆனால் அதை எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது சில பேருக்கு ஐடியா இருக்காது. இந்த டாபிக் முடியும் போது உங்களுக்கு அதை நல்லா யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கும். ஓகேவா. கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்னா என்ன அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு கண்டிஷன் கொடுத்துரும். அந்த கண்டிஷனில் இருக்கிறதெல்லாம் வந்து எனக்கு க்ரீன் கலரில் அந்த செல்ஸ் எல்லாம் காட்டு அப்படின்னு சொல்லிட்டு, இந்த கண்டிஷனில் இருக்கிறத இந்த மாதிரி எனக்கு காட்டு, எல்லோ கலரில் காட்டு, இல்லாட்டி க்ரீன் கலரில் காட்டு அப்படின்னு சொல்கிறது தான் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங். நான் எப்படி உங்களுக்கு சொல்கிறேன்னா கண்டிஷனல் அப்படின்னா அது ஒரு நிபந்தனை, கண்டிஷன்னா நிபந்தனை, ஃபார்மேட்டிங் அப்படின்னா கலரு, ஃபாண்டு, பார்டரு, ஐகான். நான் கொடுக்குற கண்டிஷனை நீ ஃபார்மேட் பண்ணி எனக்கு காட்டணும், துண்டா அதாவது ஹைலைட் பண்ணி காட்டணும். அவ்வளோதான். ஒரு கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா எக்ஸல் வந்து நம்ம இப்போ அதுக்கு க்ரீன் கலர் கொடு அப்படின்னு சொல்லி வச்சுருந்தோம்னா எக்ஸல் தானாகவே அதுக்கு வந்து நம்ம கொடுக்குற ஃபார்மேட்டை அப்ளை பண்ணி கொடுக்கும். இப்போ வந்து ஒரு டீச்சர் வராரு. டீச்சர் வந்து ஒரு 500 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, மார்க் வச்சுருக்காங்க. அவர் வந்து என்ன கேட்பார், 80க்கு மேலே மார்க் வாங்கின எல்லாரும் எனக்கு க்ரீன் கலரில் தெரியணும் அப்படின்னு எக்ஸல்கிட்ட கேட்காரு. இதை போய் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஃபார்மேட்டிங் உங்களுக்கு தெரில அப்படின்னா ஒவ்வொருத்தங்களா போய் தேடி தேடி அவங்களுக்கு க்ரீன் கலர் கொடுப்பீங்களா? நீங்கள் வந்து ஃபில்டர் ஷார்ட் பண்ணிக்கலாம். இருந்தாலும் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கில் பண்ணும்போது இப்படி கொடுக்கறதுக்கு முடியாது. ஸோ கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் அதை ஒரே கிளிக்கில் பண்ணி முடிச்சிடும். ஓகேவா. அதுக்கு தான் இந்த எக்ஸாம்பிள். நான் வந்து உங்களுக்கு ஒரு டேபிள் டைப் பண்ணுறேன், என் கூட டைப் பண்ணுங்க. ஓகேவா. அந்த டேபிள் எங்கன்னு கேட்காதீங்க, அது போயிடுச்சு. ஸோ வேறு டேபிளே பண்ணிக்கலாம். பக்கத்தில் தான் இருக்குது, இருந்தாலும் இது பெஸ்ட்டு. எம்ப்ளாயி, சேல்ஸ். ஒவ்வொரு எம்ப்ளாயியோட எவ்வளோ சேல்ஸ்ன்னு பார்க்குறோம். ஓகேவா. அருண், பிரியா, ரவி, திவ்யா. ஓகேவா. 1,20,000. ஓகேவா. இவங்க தான் ஹையஸ்ட் சேலரி. 28,000. ரவி. 80,000. தென் 45,000. இந்த டேபிளை வந்து போட்டு வச்சுக்கோங்க. நான் சொல்கிறேன். இப்போ வந்து மேனேஜர் வராரு. 1,00,000க்கு மேலே இருக்கிறவங்களுக்கு க்ரீன் கலர், 50,000க்கு கீழே இருக்கவங்களுக்கு ரெட் கலர். இந்த மாதிரி எனக்கு கண்டிஷனில் அப்ளை பண்ணி கொடு. இப்போ என்ன சொல்லியிருக்காரு, 1,00,000க்கு மேலே இருக்கிறவங்களுக்கு க்ரீன் கலர், 50,000க்கு கீழே இருக்கிறவங்களுக்கு ரெட் கலர். ஓகேவா. இப்போ நம்ம அதை பண்ணலாம். ஓகேவா. எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் வாங்க. கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் ஹைலைட் செல் ரூல்ஸ். ஓகேவா. கொடுங்க. ஹைலைட் செல் ரூல்ஸ்னால் நமக்கு வந்து ஹைலைட் பண்ணணும்னு சொல்லிட்டோம். எப்படி ஹைலைட் பண்ணணும் அப்படின்னு சொல்ல போகிறோம். கிரேட்டர் தான் கொடுப்போம். என்ன சொன்னார், 1,00,000க்கு மேலே உள்ளவங்களுக்கு கொடுப்போம். 1,000. ஓகேவா. மேலே உள்ளவங்களுக்கு ஃபார்மேட் செல்ஸ் தட் ஆர் கிரேட்டர் தென் வித் 1 lakh. சாரி, இது வந்து ஏன் இப்போ சேல்ஸ் கலர் ஆயிருக்கு அப்படின்னா நான் இப்படி கிளிக் பண்ணேன். இப்படி கிளிக் பண்ணேன்னா சேல்ஸை மட்டும் கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணி கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் கொடுத்துட்டேன். ஸோ இது வந்து பிங்க் கலர் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அண்டு கொடுப்போம். இப்படி கிளிக் பண்ணுங்கள். ஓகேவா. இந்த மாதிரி காலம் ஃபுல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் கொடுங்க. ஹைலைட் செல் ரூல்ஸ் கிரேட்டர் தென் எவ்வளோதுக்கு மேலே இருந்தால் கலர் வேணும் அப்படின்னா 1,00,000க்கு மேலே. எத்தனை வந்துருச்சா. ஓகே. கலர் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா. லைக் க்ரீன் ஃபில் வித் டார்க் க்ரீன் டெக்ஸ்ட்னு கொடுங்க. ஓகே கொடுத்துட்டிங்களா. பார்த்தீங்களா. 1,20,000ன்னு வந்துருச்சு. இப்போ வந்து திவ்யா வந்து ஏன் க்ரீன் கலரில் ஹைலைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவர் 1,00,000க்கு மேலே சம்பளம் வாங்குறாங்க. ஸோ மேனேஜர் சொன்ன மாதிரி க்ரீன் கலரில் ஹைலைட் பண்ணியாச்சு. ஓகேவா. அதே மாதிரி இப்போ இன்னொரு சொன்னார்ல, என்ன சொன்னார், 50,000க்கு கீழே இருக்கவங்களாம் ரெட்டில் ஹைலைட் பண்ணுன்னு சொன்னார். அதையும் பண்ணுறோம். லெஸ் தென் கொடுங்க. இந்த மாதிரி தான் எல்லாமே அதில். ஓகேவா. உங்களுக்கு அதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா கிட்டத்தட்ட 1 hour போகும் வீடியோ. நான் இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அதில் எனக்கு வந்து இதுக்குள்ளே இந்த ஃபியூச்சர் எப்படி ஒர்க் ஆகும்னு உங்களுக்கு தெரியல அப்படின்னா கமெண்ட்டில் போடுங்க. அதை நான் தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா. இப்போ வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 28,000 45,000 ரெண்டுமே வந்து 50,000க்கு கீழே. ஸோ அது வந்து
இதாயிருச்சு. ஓகேவா? அவ்வளோதான். இதான் வந்து கண்டிஷனல் ஃபார்மேட்டிங். இந்த மாரி தான் யூஸ் பண்ணுவாங்க. லெஸ் தென் யூஸ் பண்ணியாச்சு. அதே மாரி பிட்வீன் வந்து நம்ம யூஸ் பண்ணி காட்டவா நானு உங்களுக்கு? இருங்க. பிட்வீன் யூஸ் பண்ணி காட்டுறேன். ஹைலைட் செல் ரூல்ஸ் குடுங்க. பிட்வீன் அதாவது எப்படி இருக்கணும்னா, 20,000ல ஆரம்பிச்சு 25,000ல ஆரம்பிச்சு 50,000த்துக்குள்ள இருக்கிறவங்களோட சேலரி வேணும். அப்படின்னு சொல்லுவோம். அதாவது எங்கேருந்து ஆரம்பிச்சு, எங்கேருந்து முடியணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அதுக்கு ஒரு கலர் செட் பண்ணி குடுக்கும் அது. 25,000த்துல ஆரம்பிக்கணும்னு குடுத்துருக்கேன். 50,000த்துல முடியணும்னு குடுத்துருக்கேன். எல்லோ குடுப்போம். ஓகேவா? எல்லோ குடுத்து ஓகே குடுப்போம். உங்களுக்கு தெரியுதா? 28,000மும் 45,000மும் வந்திருக்கு. ஏன்னா, அது 25ல ஆரம்பிச்சு 50ல முடியுது. ஓகேவா? அதனால. அடுத்து வந்து ஈக்குவல் டூ வந்து உங்களுக்கு எப்படின்னு தெரியும். அத அப்படியே குடுத்துக்கோங்க. அடுத்து வந்து அப்படியே நம்பர குடுத்தீங்கன்னா ஈக்குவல் டூன்னு வந்துரும். வேற என்ன இருக்கு? டூப்ளிகேட் வேல்யூஸ்ன்னு ஒண்ணு இருக்கு. அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னன்னா, இப்ப எம்ப்ளாயி ஐடி வந்து 1001, 1002, 1003, 1002, 5ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. டூப்ளிகேட் அதாவது ஒரு இடத்துல 2 எம்ப்ளாயி ஐடி ஒரே மாரி இருந்துச்சு அப்படின்னா, டூப்ளிகேட் எம்ப்ளாயி எங்கெங்கலாம் இருக்குன்னு கண்டுபிடிச்சு குடு. ஒரு 5000 டேட்டா இருக்கு உங்கட்ட. டூப்ளிகேட் எம்ப்ளாயி போய் கண்டுபிடிப்பீங்களா? ஒருத்தருக்கு 2 ஆளுக்கு வந்து ஒரே எம்ப்ளாயி ஐடி 2 ஆளுக்கு இருக்கும். 102, 102 நாளைக்கு கீழ கூட இருக்கலாம். அது நமக்கு தெரியுமா? 1000 ரெக்கார்ட்ஸ் இருந்தா நம்ம போய் தேட முடியாது. அதுல போய் நம்ம டூப்ளிகேட் வேல்யூஸ் அப்படின்னு குடுத்தோம்னா, என்ன வேல்யூ அப்படின்னு நம்ம இது பண்ணிக்கலாம். டூப்ளிகேட் வேல்யூஸ்ன்னு குடுத்து ஓகே குடுத்தோம்னா, டூப்ளிகேட்டாக இருக்கிறது அப்படிலாம் அந்த கலர்ல காட்டிடும். நீங்க அப்ப போய் ஈஸியா பார்த்துக்கலாம். அவ்வளோதான். டேட்டா கிளீனிங்ஸ் பண்ணும்போது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப நம்மட்ட எம்ப்ளாயி ஐடி இல்ல. ஸோ போட்டு காட்ட முடியாது. இருந்தாலும் உங்களுக்கு காட்டவா? வெயிட் பண்ணுங்க. எம்ப்ளாயி ஐடின்னு குடுங்க. 1, 2, 3, 4 ஓகேவா? என்டர் குடுத்தாச்சு. இப்ப அத கிளிக் பண்ணுங்க. நம்ம ஏதாவது ஒரு இடத்துல டூப்ளிகேட் குடுக்கணும். இங்க 1 குடுத்துப்போம். இப்போ வந்து உங்களுக்கு நல்லா தெரியுது. 2 எம்ப்ளாயி ஐடி 1, 1ன்னு இருக்கு. ஓகேவா? இப்போ வந்து நம்ம டூப்ளிகேட்ட கண்டுபிடிக்கணும். இந்தா இருக்கு கண்டிஷனல் ஃபார்மேட்டிங். ஹைலைட் செல் ரூல்ஸ் குடுங்க. டூப்ளிகேட் வேல்யூஸ். என்ன கலர்ல வேணும்னு குடுங்க. ரெட் பார்டர்ன்னு போட்டுக்கலாம். ஓகேவா? ஓகே. பாத்தீங்களா? இப்ப அந்த 2 1 மட்டும் உங்களுக்கு பார்டர் தெரியுதா இல்லையா? 2 1 மட்டும் ரெட் பார்டர்ல இருக்கு. ஏன் அப்டின்னா, அது 2மே டூப்ளிகேட் வேல்யூஸ் அப்டின்னு. அப்ப நம்ம 1 எடுத்துட்டு 1 வச்சுக்கலாம். அவ்வளதான். வேற என்னென்ன இருக்கு பாத்துக்கோங்க. கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்ல ஹைலைட் செல்ஸ்ல வந்து கிரேட்டர்ன்னு பாத்துட்டோம், லெஸ் பாத்துட்டோம். பிட்வீன், ஈக்குவல் டூ அதான். டெக்ஸ்ட் தட் கன்டெய்ன்ஸ் அப்டின்னா, இப்ப வந்து அருண்ல வந்து யூ இருக்கு. அந்த மாரி. யூ இருந்துச்சு அப்டின்னா, அதுக்கு ஒரு கலர் குடு. அந்த மாரி குடுக்குறது ஓகேவா? டேட்னா, டேட் காலம் இருந்துச்சுன்னா, இந்த டேட்ல இருந்து இந்த டேட்டுக்குள்ள அப்டின்னு குடுத்துக்கலாம் நம்ம. உங்களுக்கு நான் அத வந்து பெரிய டேட்டாஸ்லாம் யூஸ் பண்ணும்போது, நான் எல்லாத்தையும் உங்களுக்கு கவர் பண்றேன். ஓகேவா? அடுத்து வந்து டேட்டா பார்ஸ்ன்னு ஒண்ணு இருக்கு. வாங்க. டாப் பாட்டம் ரூல்ஸ்லாம் ஒண்ணும் இல்ல. இப்போ வந்து நம்மகிட்ட ஒரு டேட்டா இருக்கு அப்டின்னா, டாப் 10 ஐட்டம்ஸ வந்து மேல கொண்டு வந்து கலர் குடு. டாப் 10% மேல கொண்டு வந்து கலர் குடு. பாட்டம் 10% அந்த மாரி தான். அந்த டாப்பு, பாட்டம் நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்ல. அவ்வளோதான். ஷார்ட் பண்ணி டாப்ல உள்ளதெல்லாம் டாப்பா குடுக்கும். இல்லாட்டி பாட்டம்ல குடுக்கும். நான் அதுக்கு நம்ம ஃபார்மேட்டிங்கும் பண்ணிக்கலாம். ஓகேவா? அடுத்து டேட்டா பார். இது வந்து ரொம்ப ஒரு அழகான ஃபியூச்சர்ஸ். என்ன பண்ணுவோம்னா, சேலரி காலம் நீங்க செலக்ட் பண்ணுங்க. ஓகேவா? சேலரி நம்மகிட்ட இல்லையா? போடுவோம். சேல்ஸ் இருக்குல்ல. சேலரி குடுங்க. அதுல போயிட்டு கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் குடுத்துட்டு, டேட்டா பார்ஸ் குடுங்க. இப்ப என்ன ஆகும் அப்டின்னா, அந்த செல்லுக்குள்ளயே ஒரு பார் சார்ட் மாரி வரும். பாருங்க. தெரியுதா உங்களுக்கு? இப்போ ஏன் அப்டி காட்டுது அப்டின்னா, பார் சார்ட் மாரி இப்ப நான் ப்ளூ கலர் கிளிக் பண்ணியிருக்கேன். கிளிக் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க. கிளிக் பண்ணிட்டேன். இப்ப என்ன வருது? 45,000 அப்டின்னா, இப்ப 1,00,000 இருக்கிறதுலயே எது லார்ஜஸ்ட் வேல்யூவோ அத ஃபுல்லா அது கன்சிடர் பண்ணிக்கும். அதுலருந்து மித்த உள்ளவங்களுக்குலாம் அந்த பார் சார்ட் ஒரு விசிபிள் மாரி குடுக்குது. அவ்வளோதான். அவங்க அவங்க சேல்ஸுக்கு ஏத்த மாரி ஒரு பார் குடுக்குது. இதுதான் வந்து லாங் பார், ஷார்ட் பார் அந்த மாரி சேலரி பேஸ்டா உங்களுக்கு ஷார்ட் பார் இல்லாம கிராஃப் இல்லாமலே நீங்க வந்து ஒரு விஷுவலா ஒரு கம்பேரிசன் வந்து நீங்க பண்ணிக்கலாம். அதுக்கு தான். ஓகேவா? அடுத்தது பாருங்க. கலர் ஸ்கேல்ஸ் ஒண்ணும் இல்ல. அப்படியே போங்க. இதுவும் அப்படிதான். சேலரி அதிகமா இருந்துச்சுன்னா, எனக்கு டார்க் கிரீன் வேணும். அந்த மாரி இதுங்க வரேன். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஒண்ணும் இல்ல. இது டிஃபரன்ஸ் டார்க்கா இருக்கிற வேல்யூ தான் வந்து இதா இருக்கும். அதிகமா இருந்தா டார்க் கிரீனு, மீடியம் எல்லோ, லோ சேலரியா இருந்துச்சுன்னா ரெட்டு அந்த மாரி ஒரே பார்வையில உங்களுக்கு டேட்டா புரியும். தூக்கி காட்டும் அவ்வளோதான். ஓகேவா? இதுக்கு ஃபார்முலாலாம் தேவையில்ல. சும்மா ஆட்டோமேட்டிக்கா பண்ணிக்கலாம். அப்புறம் ஐகான் செட்ஸ்ன்னு போங்க. அதுல கிரீன் ஆரோ அப்படின்னு போட்டு மேலாணிக்கு ஒண்ணு இருக்கு பார்த்தீங்களா? இதுலருந்து உங்களுக்கு என்ன தெரியுது?
க்ரீன் ஆரோ, எல்லோ இதெல்லாம் வந்து டார்கெட்டுக்கு மேல, கிரீன் ஆரோ இப்போ வந்து உங்களுக்கு டார்கெட்டுக்கு மேல இருந்துச்சு. அதாவது 1,00,000க்கு மேல ரொம்ப ஹை அப்டின்னா, 1,24,000 அப்படிங்கிறனால கிரீன் ஆரோ காட்டும். ஆவரேஜா இருக்கு அப்படிங்கிறனால எல்லோ காட்டும். லோவா இருந்துச்சு அப்படின்னா, ரெட் ஆரோ காட்டும். இது உங்களுக்கு புரியலன்னா நான் சொல்றேன். 1,20,000 அப்படிங்கிறது தான் இருக்கிறதுலே வந்து ஹையஸ்ட் சேலரி. ஸோ அவங்களுக்கு கிரீன் காட்டும். இருக்கிற வேல்யூலே ஹையஸ்ட் வேல்யூக்கு கிரீன் காட்டும். ஓரளவு பரவால்ல அப்டின்னா, அதுக்கெல்லாம் வந்து எல்லோ கலர் காட்டும். ரொம்ப வந்து இருக்கறதுலயே அவங்க தான் லோ. அவங்கலாம் கன்சிடர்டு லோ அப்டின்னா, ரெட் காட்டும். ஓகேவா? அதுல நீங்க எதனாலும் இது பண்ணிக்கலாம். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, ஆ முக்கியமா வந்து இதெல்லாம் பண்ணிட்டு நம்ம வந்து ஃபார்மேட்டிங் ரிமூவ் பண்ணதுக்கு வந்து நமக்கு தெரியாம இருக்கும். அதுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்டின்னா, கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் போங்க. அதே தான். கீழ இருக்கும். கிளியர் ரூல்ஸ் குடுங்க. கிளியர் ரூல்ஸ் குடுத்தீங்கன்னா இப்ப நான் வந்து சேலரி செலக்ட் பண்ணனால, அதுல வந்து ரூல்ஸ் செலக்ட் இதாயிருக்கு. அதே மாரி எம்ப்ளாயி ஐடி கிரியேட் பண்ணி, அதையும் கிளியர் பண்ணா கிளியர் பண்ணிக்கலாம். ஓகேவா? அவ்வளோதான். நீங்க ரூல்ஸ் ஃப்ரம் என்டையர் ஷீட்ன்னு குடுத்தீங்கன்னா, ஃபுல்லாவே கூட அது இது பண்ணிக்கலாம். முக்கியமான விஷயம் என்னன்னா, நெறைய பேர் ஒரு மிஸ்டேக் பண்ணுவாங்க. என்னன்னா கண்டிஷன் சேஞ்ச் ஆயிடுச்சு. ஆனா பழைய ரூலே வச்சுப்பாங்க. ரிப்போர்ட் வந்து ராங் ஆயிடும். எப்பவுமே ஒரு ரூல்ஸ வந்து சரியா இருக்கான்னு செக் பண்ணுங்க. ஓகேவா? நீங்க ரூல் குடுக்கும்போது, இந்த மாரி ரூல் வந்து கரெக்ட்டா இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். ஓகேவா? அதே மாரி நீங்க ரூல்ஸ மேனேஜ் பண்ணணும்னாலும் பண்ணிக்கலாம். அந்தா இருக்கு பார்த்தீங்களா? மேனேஜ் ரூல்ஸ். இத குடுத்தீங்கன்னா, நீங்க ஏதாவது குடுத்துருப்பீங்க. இது இப்ப வந்து நம்ம எல்லாத்தையும் டெலீட் பண்ணனால அதுல காட்டல. ஏதாவது குடுத்துங்கும்போது நம்ம வந்து அத மாத்தணும்னா மாத்திக்கலாம். ஓகேவா? அவ்வளதான். அவ்வளதான். இப்போ வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு எப்படி சொல்றது? ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு 500 பேஷண்ட்ஸ் இருக்காங்க. டாக்டர் வந்து சொல்றாரு, யாருக்கெல்லாம் பிளட் சுகர் வந்து 200க்கு மேல இருக்கோ, அவங்களுக்கெல்லாம் ரெட் கலர்ல குடு. யாருக்கு வந்து 100ல இருந்து 200 வரைக்கும் இருக்கோ, அவங்களுக்கு எல்லோ குடு. பிலோ 100 இருந்துச்சுன்னா, அவங்களுக்கு கிரீன் குடு அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் நம்ம ஈஸியா இதுல பண்ணிக்கலாம். அவ்வளதான். அதுக்கு தான் அந்த கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் வந்து யூஸ் பண்றாங்க. இத இன்டர்வியூல கேட்க வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? நெறைய டேட்டா பாஸ் எதுக்குன்னு கேட்கலாம். டூப்ளிகேட் வேல்யூஸ் எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னு கேட்கலாம். அந்த மாரி கேட்பாங்க. ஓகேவா? இதுக்கும் உங்களுக்கு வந்து அசைன்மென்ட் இருக்கு. வேற என்ன அப்டின்னா, சார்ட்டிங், ஃபில்டரிங், கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் எல்லாம் முடிஞ்சுச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்னன்னா, அசைன்மென்ட்ட வந்து இந்த ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. அசைன்மென்ட் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆ இது வந்து மேல உள்ள இப்பவே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஓகேவா? நான் வாட்ஸ்அப் சேனல்லயும் போடுறேன். ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டீங்களா? மேல எடுத்துட்டு, அடுத்து கீழ எடுத்துக்கோங்க. எல்லாமே ரொம்ப ஈஸியானது. உட்காந்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு ஒரு 20 மினிட்ஸ்ல எல்லா வேலையும் முடிச்சிடலாம். ஓகேவா? அசைன்மென்ட் வந்து பண்ணி பாருங்க. அப்பதான் உங்களுக்கும் வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆன ஃபீல் கிடைக்கும். ஓகேவா? அவ்வளோதான். எக்ஸல்ல வந்து நம்ம ஷார்ட்டிங், ஃபில்டரிங் அப்புறம் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் இதெல்லாம் வந்து பார்த்துட்டோம். இன்னைக்கு 3 ஃபீச்சர்ஸும் வந்து டேட்டா அனலிஸ்ட்க்கு ரொம்ப தேவைப்படுற ஒரு ஸ்கில் தான். அடுத்த வீடியோல வந்து நம்ம பைவட் டேபிள் பத்தி பார்க்கலாம். அதான் வந்து எக்ஸல்ல உள்ள ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதுக்கு முன்ன அந்த வீடியோவோட அசைன்மென்ட்ட வந்து முடிச்சுட்டு கமெண்ட்ல வந்து டன்னு கமெண்ட் பண்ணுங்க. நான் ஆன்ஸர் போடனாலும் போடுங்க. நெறைய இருக்கு. உங்களால முடிஞ்சா போடுங்க. நான் பெர்சனலா ரிப்ளை பண்றேன். தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ். சி யூ ஆன் டே 11. அப்புறம் முக்கியமான விஷயம் நம்ம வந்து டே 1 ஜர்னி ஸ்டார்ட் பண்ணி ஆ கன்சிஸ்டன்ட்டா நம்ம வந்து டே 10 வரைக்கும் போஸ்ட் பண்ணியிருக்கோம். நீங்களும் எனக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் குடுத்துருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ் அதுக்கு. ஓகே. இன்னும் கொஞ்சம் நீங்க சப்போர்ட் குடுங்க.